சரியா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, என்னுடைய தலைப்பை பார்த்தீங்களா, என்ன போட்டுருங்க, அக்யூமுலேட்டட் ப்ரேயர். அக்யூமுலேட்டட்னா விளங்குது உங்களுக்கு? அக்யூமுலேட்டட்னா என்னது? தமிழ் புலவங்கள் சொல்லுங்க யாராவது. அக்யூமுலேட்டட்னா என்ன? சேகரிக்கப்பட்ட ஜபங்கள். இந்த தலைப்பிலே நீங்க ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜபங்கள் சேகரிக்கப்படுகிறது. நான் வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க போறேன். சம்டைம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் தாமதமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ளாமல் சில வேளையில் என்ன செய்கிறோம், அந்த ஜபத்தை விட்டு விடுகிறோம். ஆனா ஒரு காரியம் தெரியவில்லை, பரலோகம் நம்முடைய ஜபத்தை என்னது சேகரிக்கிறது. Heaven is accumulating our prayers so that it will be released in the earth. சேகரிக்கப்பட்ட இந்த ஜெபங்கள் என்ன சொல்ற, ஒரு எல்லைக்கு வந்த பிறகுதான் தேவன் பூலோகத்திலே செயல்படுவார் என்று வேத புஸ்தகம் நமக்கு அநேக விதத்திலே இதை காண்பிக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடும் இருக்கு, பழைய ஏற்பாடிலே தாவீது இது குறித்து தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இந்த உண்மையை நாம் அறியாதனால் தான் என்ன செய்கிறோம் என்றால், ஜெபத்தை நாம் அதிகமாய் என்னது ஒரு சில காரியங்களை ஜெபிக்கிறோம், அதை அப்படியே அகற்றி விடுகிறோம். சரியா? இரண்டு காரியத்தை நான் பேச போகிறேன். இந்த சேகரிக்கப்பட்ட இந்த ஜெபம் அடைய வேண்டும் என்றால் இரண்டு காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. Two things is necessary. முதலாக the spirit of prayer, ஜெபத்தின் ஆவி அவசியமாய் இருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும். இரண்டாவது persistent prayer, விடாப்பிடிவாதத்தோடு உடைய ஜெபம். அப்படி என்றால் தொடர்ச்சியான ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களையும் மையமாக தான் உங்களோடு நான் சில காரியங்களை வலியுறுத்த விரும்புகிறேன். சரியா? விளங்குதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? இது வரைக்கும் விளங்குச்சா? சரி, ஜெப ஆவி என்று சொல்லும் போது அது நீங்களும் நானும் உண்டாக்க முடியாது. உண்டாக்க முடியும், அப்புறமே சொல்றேன். ஜெப ஆவி என்று சொல்லும் போது அது ஆவியான தேவன் கொண்டு வருகிற ஒரு காரியம். சரி, ஜெப ஆவி என்று சொல்லும் போது அது நான் என்னுடைய அர்த்தங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்றால், when the Holy Spirit bring overwhelming atmosphere and influence prayer in us. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியான என்ன செய்யறார்னா, அவருடைய பிரசன்னத்தை நம் மீது மூடிக்கொண்டு அந்த பிரசன்னத்தினால் நம்மை ஜெபத்தை ஏவும்படி ஜெபிக்கும்படி ஏவுகிறது தான் ஜெப ஆவி. So it's coming from the external force. விளங்குது? அது வெளியே இருந்து வருகிறது ஒரு அழுத்தல், அதுதான் ஜெப ஆவி. அது ஒரு சில அப்படி என்றால் அது மூன்று விதமான விதத்திலே நான் அதை பிரிக்க விரும்புகிறேன். சீசனல் சொல்லும் போது ஒரு சில வேளைகளில் ஒரு மாதம் நம் மீது இருக்கலாம், ஒரு வருடம் இருக்கலாம், அல்லது ஒரு வாரம் இருக்கலாம். இந்த ஜெப ஆவி நம் மீது வரும்போது என்ன செய்யணும், தேவ பிரசுரம் நம்மை அப்படியே ஒரு அழுத்தலுக்குள்ளே போய் நாம் ஜெபிக்கிறவர்களா மாறுவோம். When this spirit of prayer come upon you, it overwhelm you, then it will influence you to what? Pray. அதான் ஜெப ஆவி. That's what seasonal. It can be happen 1 week, ஒரு வாரம் நடக்கலாம், ஒரு மாதம் நடக்கலாம், ஒரு வருடம் நடக்கலாம், ஒரு சில வாரங்களா இருக்கலாம், ஒரு சில வருடங்களா இருக்கலாம். அது ஆவியான தேவன் செய்கிற ஒரு காட்சி. அதான் எழுப்புதலை நீங்கள் தேசத்திலே பார்த்தீங்கன்னா, இவ்விதமா ஆட்களை கர்த்தர் ஜெப ஆவியினால் நிரப்புகிறார். வேல்ஸ் ரிவைவல் குறித்து நீங்க சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் ராபர்ட் என்ற ஒரு மனிதன், just a man, அந்த ஒரு மனிதன் மீது ஜெப ஆவி அவர் மீது ஊற்றப்படும் போது ஒரு சில கூட்டங்களை, ஒரு சில சின்ன கூட்டத்தை கூடி வந்து ஒரு சில காலங்களாய் ஜெபித்த பிறகுதான் ஒரு நாள் ஒரு எழுப்புதல் வந்தது. Because spirit of prayer will birth things that will initiate by the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினால் ஏவப்படுகிற ஒரு காரியம். விளங்கு அவங்களுக்கு? அப்ப எட்வர்ட் ராபர்ட் என்ன செஞ்சார்னா, அந்த ஜெப ஆவியிலே அவர் மூழ்கப்பட்டனால, because he was overwhelmed by the presence of the Holy Spirit, that's influenced him to be in consistent prayer. தொடர்ச்சியான ஒரு ஜெபத்தை, சிறு ஜெப கூட்டத்தை அவர் துவங்கினால் எனது வேல்ஸ் ரிவைவல் உண்டாக்கப்பட்டது. அந்த வேல்ஸ் ரிவைவல் பத்தி சரித்திரத்தை நீங்க கேட்டீங்களா, அதிர்ச்சி அடைவீங்க. அவ்வளவு ஆத்துமாக்கள் ரட்சிப்படைந்து வேல்ஸ் ரிவைவலை குறித்து அநேகர் ஏங்குவார்களாம். அந்த ட்ரெயின் போகும் வேளையில் அவர் சொல்வார்கள், வேல்ஸ் எப்போ வரணும்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த
ட்ரெயின் கண்டக்டர் சொல்வாரா, உங்களுக்கே சொந்தமா தெரியும். அவர்களுக்கு விளங்கவில்லை. அந்த இடத்தை, அந்த வேல்ஸ் இடத்துக்கு அப்படியே இந்த ட்ரெயின் போகும்போது என்ன நடக்குமா, அங்க இருக்கிற எல்லாரும், ட்ரெயின்ல இருக்கிற எல்லாம் முழங்கால் இட்டு குப்புற விழுந்து அழுவார்களாம். Because of the spirit of prayer. இந்த நாளில் என்ன நடக்குது தெரியுமா? The church lost that dynamics. சபை அதை இழந்து விட்டது. தனிப்பட்ட நபர்களாக அதை இழந்து விட்டோம். We pray, நம்ம ஜெபிக்கிறோம், அது உண்மைதான். ஆனா ஜெப ஆவியில இல்லை. So it's a seasonal things. இரண்டாவது, இது ஆவியான உண்டாக்கப்பட மட்டுமல்ல, ஸ்ட்ராங் டிசைர். அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு ஏக்கம், உங்களுக்குள்ளே இருந்துச்சு என்றால் இந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ளே கவிக்கொள்ளும். When you have a strong desire that you want to pray more, you want to seek more, and that hunger is become intensified, it will draw the spirit of prayer in your life. எதிரவே விளங்க சொல்லுது. பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக் கொண்டீர்களோ இல்லையோ, I have experienced many times when எனக்குள்ளே இந்த இந்த காரியங்கள் தூண்டு கொள்ளும் போது ஒரு ஜெப ஆவி என்னை கவிக்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கேன். Because strong desire. எத்தனை பேர் அந்த ஏக்கத்தில் இருக்கீங்க? If you have no strong desire, உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு வெறித்தனமான ஒரு ஏக்கம் ஆண்டவரை தேடி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வியாதியில விழுந்த உங்களுக்கு ஒரு சிலர் தெரியும். அந்த வியாதி மத்தியில என் உள்ளத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? Is something inside me say strong prayer. ஒரு ஏக்கம் எனக்குள்ளே உருவாகி ஆண்டவர் சொன்ன இந்த ஒரு நாளை தினத்திலிருந்து இங்க ஆபீஸ்ல இருப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கேன், I will strongly search him. ஏன் தெரியுமா? The spirit of prayer. இரண்டாவது காரியத்தை சொன்னேன். மூன்றாவது காரியத்தை என்ன சொல்ல போறேன்னா, scripture. Seasonal, strong desire, scripture. வேதம் இதை குறித்து காண்பிக்கிறதை பார்க்க போறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப ஆவியினால் செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, he was filled by the spirit of prayer. அதான் ராம் முழுவதும் ஜெபித்தார், விடிய காலை ஜெபித்தார், மத்தியானம் ஜெபித்தார், எல்லா நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். இடைவிடாமல் ஜெபித்தது காரணம் என்ன தெரியுமா? அவர் மீது ஜெப ஆவி இருந்தது. ஒரு 2 சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சோ எப்பொழுது ஜெப ஆவி நம்ம மீது வரும்போது, something that the Lord want to birth, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பிறக்க வைக்க போறார். இந்த ஜெப ஆவி வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? Travailing prayer will becomes reality. இந்த ஜெப ஆவி உங்கள் மீது வரும்போது பிறக்க வைக்கிற ஜெபம் உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். விளங்க உங்களுக்கு நான் சொல்லுது? சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்ல போகிறேன். 2 சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்க போறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். போன வாரம் இதை குறித்து சொன்னேன். அதுக்கு போன வாரம் லாசரஸ் குறித்து சொன்னேன். 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். அவன் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. A very interesting word. He was deeply moved in the spirit. ஆங்கிலத்தில் சொல்லுது, deeply moved in the spirit. அப்படின்னா இந்த கிரேக்க பதத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குதிரை கணக்கிற ஒரு காட்சி. குதிரை கணிக்கிற பாத்தீங்களா? ஒன்னு அது எதுக்காய் it is excited for battle. யுத்தத்துக்கு அது ஆவலாய் இருக்கிற ஒரு கணைப்பு தான் அந்த வரைபடம். அல்லது ஒரு கனமான பொருளை சுமக்க ஆயத்தமுள்ள காட்சி தான் ஒரு கணைப்பு. எதிர விளங்குது? ஒன்னு battle to carry the heavy loads. அப்படி என்ற 2 காரியத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, மரணத்தோடு அவர் யுத்தம் செய்யும்படி ஒரு காட்சி இது. ஏன்? லாசரு மரித்து போய்விட்டான். பிரியமார்களே, அந்த மரணத்தை அவர் யுத்தம் செய்யும்படி ஒரு கணக்கிற ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஜெப ஆவியிலே நல்ல யோசித்து பாருங்க. இந்த லூக்கா புத்தகத்திலே நாம் போன வாரம் சொன்ன 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவருக்கு 2ஆம் வசனத்தை செய்தி வந்தது. என்னது? தன்னுடைய சிநேகிதன் வியாதியா இருக்கிறார்.
அவர் இயேசு என்ன சொல்றார்? இது மரணத்துக்கு எதுவாய் இல்லை, நித்திரைக்கு எதுவாய், தேவ மகிமைக்காக. வேதம் சொல்லி இன்னும் 2 நாட்கள் அவர் தங்கி இருந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எதிரும் ஞாபகம் இருக்கா? சற்று நம்ம யோசித்து கற்பனை பண்ணி பார்ப்போம். அந்த 2 நாட்கள் கச்சா சாப்பிட்டுட்டு கோப்பி குடிச்சிட்டு அப்படியே மார்க்கெட்லாம் போயிட்டு வந்திருப்பாரா? என்ன செஞ்சிருப்பாரு? He was in the spirit of prayer to birth something, but to birth life. ஜீவனை பிறப்பிக்க தக்கதாக அதை செய்ய வேண்டியதா இருக்கு. எத்தனை விளங்குதா சொல்லுது? ஆக அந்த ஜீவனை பிறப்பிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்? ஜெப ஆவியை நிரப்பப்பட்டு அந்த செயல்பட்டிருப்பார். அந்த ஆவியோடு தான் அவர் கடந்து வருகிறது ஒரு காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். அந்த கடந்து வரும்போது காட்சியை பார்க்கும்போது தான் he was deeply moved. அப்படின்னா ஒரு யுத்தத்துக்கு ஏதுவாய் கணைக்கிற ஒரு குதிரை, யுத்தத்துக்கு ஏதுவாய் ஒரு பாரத்தை சுமக்கிற ஒரு குதிரையாக வருகிறார். அப்படி என்றால் என்னது? ஏன் மனிதனுக்கு மரணம் நேரிட்டது? பாவத்தின் நிமித்தமாக. அப்ப 2 things is Jesus trying to say, that I will battle over the death and I will carry the sin upon me. எத்தனை விளங்குது உங்களுக்கு? விளங்குதா? That's what. So he is going to birth out something. The spirit of prayer, that's what he does. விளங்குது உங்களுக்கு? அதை தான் இங்க காணுகிறது. இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா deeply moved மாத்திரமில்லை, he was trouble என்று சொல்லுது. ஆங்கிலத்தில் அப்படிதானே சொல்லுது. trouble என்று சொல்லும்போது என்னன்னா to stir up. அப்படின்னா உள்ளுக்கு stir up என்று சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அந்த தேவதூதர்கள் என்ன செய்ய தண்ணீரை கலக்கினார்கள் என்று சொல்லுது. அப்படி என்றால் உள்ளுக்கு ஒரு something that is stirring up inside. அப்படி என்றால் என்ன நடந்திருக்கும்? power stirring inside him. That's what is when you in the spirit of prayer. ஆவியானவர் வல்லமையிலே ஜெப ஆவியிலே இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உன் மூலமா பிறப்பிக்கத்தக்கதாய் செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை உன் மூலமா ஒரு வல்லமையை பொழிய செய்ய போறார். That's what spirit prayer does. அதுதான் இங்க நான் பார்க்கிறேன். ஹலோ, நீங்க பார்க்கறீங்களா? மேல இந்த அலாம் வருது. சரி, அடுத்த காரியம் இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். கெத்செமனி தோட்டத்தில் நடந்த காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. வாசிப்போம் ஆங்கிலத்தில். Matthew chapter 26 verse 38. I mean, can you read louder now? Can you read louder now? Then he said to them, my soul is deeply grieved to the point of death, even when I keep watch with me. My soul is what? Deeply troubled. நான் கவனமா கேளுங்க. அப்படின்னா something that is going to birth on. என்ன பிறக்க போகுது? ஏன்னா இந்த பிறகு ஆண்டு சிலுவையை சந்திக்க போறார். சிலுவையில என்ன செய்ய போறாரு? ஒரு புதிய வம்சத்தை அவர் பிறவிக்க போறார். He is going to birth a new generations. அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்றார். வாசிங்க. Isaiah 53 verse 11. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தன் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆங்கிலத்தை வாசிப்போம். As a result of his anguish of his soul, he was see and satisfied. என்ன பார்க்கிறோம்? anguish of his soul சொல்லும்போது என்ன பார்க்கிறோம்? அதுதான் சிலுவையிலே நடந்தது. அதுதான் கெத்செமனி தோட்டத்தில் நடந்தது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படி என்றால் anguish அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரபிள் என்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரணத்துக்கு எதுவா என் ஆத்மா தவிக்குது என்று சொல்ல மாத்து அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மரணம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதாம் செய்த மரணம், ஆதாம் சந்தித்த அந்த மரணத்தினுடைய அனுபவத்தை தான் அங்கு சொல்லப்படுகிறது. It's talk about the Adam death experience. அதுக்கு விளைக்கரத்தை கொடுக்கிற ஒரு காட்சியை தான் அந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
அப்படின்னா மரணத்தை மேற்கொண்டு மரணத்தை அழித்து ஜீவனை பிறப்பிக்கத்தக்கதான ஒரு அனுபவம் தான் கெத்செமனி தோட்டத்தில் நடந்தது. இட்ஸ் ஆல் பர்த் ஆர் a spirit of prayer. எதிர விளங்குதா சொல்லுது? எதிர விளங்குதா சொல்லுது? விளங்குச்சா? விளங்குச்சா? ஒரே ஆள் தான் ஆமீன் ஆமீன் சொல்றாங்க. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சரியா விளங்குது உங்களுக்கு? அப்ப இரண்டு காட்சியை பார்த்தோம். இரண்டு காட்சியில் என்ன இருக்குது? something that is going to birth out, something that he wants to carry. அதுதான். சோ ஜெப ஆவி நம் மீது வரும்போது it is where God wants to complete or accomplish something. அப்படி என்றா என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? எனக்கு விளங்கல, புரியல, என்ன சொல்றீங்க? You and I are the womb of God. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? How many of you know that you and I are the womb of God? அப்படின்னா தேவனுடைய தாய் பிள்ளைகளை சுமக்கிறது நீங்க என்ன? கர்ப்பப்பையா? எங்க சுமப்பீங்க? தாய்மார்களே, தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கர்ப்பப்பை, அதுல தான் சுமப்பீங்க. அப்ப தமிழ் ஆங்கிலத்தில் womb of God சொல்லும்போது தேவனுடைய கர்ப்பப்பை, சபை, the church. அப்ப ஜெப ஆவி வரும்போது என்ன செய்தென்றால், ஆவியான தேவன் தான் அந்த ஏஜென்ட். அவர் என்ன செய்யறார்? நமக்குள்ளே ஒரு காரியங்களுக்கு போடுவார். அந்த ஜெப ஆவியின் மூலமா நம்ம அநேக காரியங்கள் மாற்ற, குறிப்பா சில காரியங்களுக்காக பரிந்து தேவனோடு பரிந்து பேச ஆரம்பிக்கும் போது we will give birth. எப்படி நீங்க சொல்ல முடியும் பாஸ்டர்? வேதத்தை விரிச்சு நிரூபித்து காண்பிக்கிறேன். யோவான் 7:38 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவனுடைய உள்ளத்திலிருந்து, ஆங்கிலத்தில் சொல்லுது innermost being. எத்தனை பேர் அதை பாக்குறீங்க? innermost means கோலியா என்ற அர்த்தம். அப்படி என்றால் என்ன தெரியுமா? கர்ப்பப்பை. அப்ப கர்ப்பப்பையிலிருந்து என்ன இருக்குது? இங்க இருந்தா ஆவியாருடைய நதிகள் என்னது? புறப்பட்டு போகும். அப்ப அங்குதான் நீங்களும் நானும் தேவனுடைய கர்ப்பப்பையா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியார், ஜெப ஆவியானவர் நம் மீது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அந்த ஜெப ஆவியானவர் ஊற்றும் போது you become the womb of God. தேவனுடைய கர்ப்பப்பையாய் மாறி விடுவேன். என்ன செய்வேன்? ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஜெபிக்க என்ன நடக்கும் தெரியுமா? you will birth things in the earth. கேள்வி, நம்முடைய சபை அந்த நிலையில் இருக்கிறா? கேள்வி, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நிலையில் இருக்கிறீங்களா? Are you a womb of God? Where God can trust you. தேவன் ஜெப ஆவியை டக்குன்னு விடுவித்து ஒரு சில வாரங்கள், இப்ப ஜெப ஆவியான உங்க மீது வர்றாரு. நீங்க அந்த ஆவியான தேவனுக்கு நீங்க விட்டு கொடுக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? It will never works. You are bought the spirit of prayer. ஜெப ஆவியை நீங்க என்ன செய்யலாம்? நழுவி விடலாம். ஜெப ஆவி வந்துட்டார்னா he will consistently, அப்படியே தொடர்ச்சியா உங்களை ஜெபிக்க சொல்லுவார். ஒரு சில காரியங்களை, அந்த ஒரு சில காரியங்களை ஜெபிக்கும் போது, சில உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களுடைய காரியங்களுமா இருக்கலாம், சில காரியங்களை தொடர்ச்சியாக ஜெபிக்க, அது உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதமா இருக்கும். இட் நாட் நேச்சுரல், இட் பிகம் a supernatural. அந்த அனுபவத்தில் நீங்க போகும்போது ஏதோ ஒரு காரியம், ஏதோ என் குடும்பத்தில் செய்ய போற, ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகளோட வாழ்க்கை செய்ய, ஏதோ காரிய உத்தியோகத்தில் செய்ய போற, he wants to do in my work, in my personal life, family, இவைகளுக்கு தான் ஆவியான செய்வார். அல்லது சபை, அல்லது தேசம். ஆனா கேள்வி, are you a womb of God? நீங்கள் தேவனுடைய கர்ப்பப்பையா? Have you experienced the spirit of prayer? ஜெப ஆவியை நீங்கள் அனுபவித்திருக்கீங்களா? Thus you been driven by spirit of prayer. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் you cannot bring God things into the realm of the earth. விளங்க உங்களுக்கு?
அதைதான் இங்கு நாம் பார்க்கிறோம். சரியா? சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 ராஜாக்களை எடுத்துக்கொள்ளுங்க. எலியாவோட வாழ்க்கையில பார்ப்போம். எலியா ஒரு காரியத்தை பிறப்பிக்க வைத்தான். He birthed some things. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். நாற்பத்தோராம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதன் பிறகு நம்ம சில காரியங்களை பார்ப்போம். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே 41 மறுபடியும் வாசிமா. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். என்ன பார்க்கிறோம்? மழை உடைய சத்தம் அவனுடைய காதல். இதுதான் ஐம்புலங்களிலே ஒரு புலன். ஆண்டவர் சில வேளைகளை பேச மாட்டார், ஓசை உண்டாக்குவார். அப்படி என்றால் ஜெப ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கிறான் எலியா. எப்படி சொல்ல முடியும் நீங்க கேட்பீங்க. ஏனென்றால் நீங்க 17ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரத்து வரை முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் மறைவிடத்திலே இருந்தான். he was in hidden place. முதலாக என்னது, புரூக் என்ற இடத்திலே இருந்தான், நதி ஓரத்திலே தனிமையா இருந்தான். அதன் பிறகு 18ஆம் அதிகாரத்தை படிங்கன்னா ஒரு விதவியினுடைய இல்லத்திலே தனிமையா இருந்தான். அந்த தனிமையில என்ன செஞ்சிருப்பான்? ரிட்ரீட் போயிருப்பானா? ஹாலிடே போயிருப்பானா? என்ன செஞ்சிருப்பான்? He was in the spirit of prayer. அவன் மூலமா ஆண்டவர் தேசத்தை பிறப்பிக்க போறாரு. 18ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்துக்க, முழு தேசமே தேவனுக்கு நேராய் திரும்பியது. இதுஷா கர்த்தரே தேவன் என்று அவர்கள் அழைத்தார்கள். வானத்திலிருந்து அக்கினியை அவன் கொண்டு வந்த பிறகு அவர்கள் என்ன சொல்ற, கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். He birthed the entire nation towards God. இருந்துச்சா? ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை மறைவிடத்தில் வைத்திருந்தார். அந்த மறைவிடத்தில் எதற்காய் பிரிமார்களே? இட்ஸ் a seasonal for him to have a spirit of prayer. அந்த ஜெப ஆவியிலே அவன் இருந்த நாள் தான் நீங்க பார்த்தீங்க 2 காரியத்தை பிறப்பிக்க வைத்தான். Do you know that he birthed 2 things? விதவியினுடைய மகனை பிறக்க வைத்தான் மரணத்திலிருந்து. இருந்துச்சா? எத்தனை பேர் தெரியாது? அடுத்து தேசம் மறிக்கப்பட்ட தேசத்தை மறுபடியும் பிறக்க வைத்தான். எதிர பார்க்கிறீங்க? ஜெப ஆவி உங்கள் மீது இருக்கும் போது you can birth many things. ஆனா ஜெப ஆவியோடு இணையணும், ஜெப ஆவியோடு ஏங்க வேண்டும். விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குதா சொல்லுது? ஓகே, தொடர்ந்து வாசிப்பா. 41 வாசிச்சுட்டு தொடர்ந்து. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஓகே, என்ன பார்க்கிறோம்? தன் தலையே முழங்கால் தொடும்படி. அப்படின்னா a sign, a picture of a birthing. அந்த நாட்களே ஸ்ரீயானவர்கள் பிள்ளை பெருக்குமுடைய ஸ்தானத்தை தான் இங்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எலியாவுக்கு நல்லா தெரியுது மழை வரப்போகுது. கேள்வி, ஆண்டவர் அப்படி என்றால் ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேற போகுது என்று அர்த்தம் தான். God will is to bring into pass. அதுதான் அர்த்தம். மழை வரப்போது ஆண்டவருடைய திட்டம். ஏனென்றால் ஆண்டவர் விரும்புகிறார். God timing is there, God will is there. But why you need to pray? God timing இருக்கலாம், God will இருக்கலாம். But a man and woman who doesn't feel by the spirit of prayer cannot bring that into the earth. தேவன் விரும்பலாம் அநேக காரியங்கள், குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையிலே அநேக காரியங்களை சொல்லி விரும்பலாம். ஆனால் அவைகளை தக்க நேரம் காலம் வரலாம். ஆனால் அவைகளை கொண்டு வருது என்ன தெரியுமா? ஜெப ஆவிதான். அவைகளை பிறப்பிக்கிறது ஜெப ஆவிதான். So இந்த இடத்துல அதுதான் நான் பார்க்கிறேன். The spirit of prayer bring birth that.
சற்று யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே நீ பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்பாக நான் எலியாவை பற்றி, அது எனக்கு ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்பாக எலியா பற்றி பேசினேன். ஞாபகம் இருக்கா இல்லை தெரியல. எலியா குறித்து அந்த 17ஆம் அதிகாரத்தை பற்றி பேசினேன், 18ஆம் அதிகாரத்தை பற்றி பேசினேன். It's time that he was in the presence of God, the spirit of prayer. God prepared the man to birth a nations, to resurrect nations. I believe God wants to resurrect nations. நான் நம்புகிறேன் ஆண்டவர் தேசங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆனால் சபையை தேடுகிறார், சபையை ஒரு கர்ப்பப்பையாக விரும்புகிறார். ஏனென்றால் அது கர்ப்பப்பையா இருந்தால் தான் ஜெப ஆவியார் வந்து என்ன செய்ய முடியும்? தேசங்களை உயிர்ப்பிக்க முடியும். God wants to raise Lazarus. அநேக லாசரை எழுப்ப விரும்புகிறார். பாவத்தினால் அடிமையா இருக்கிற அநேக லாசர் வெளியே இருக்கிறார்கள். ஆனா அவர்களை எழுப்ப வேண்டும் என்றால் பிரியமார்களே, நீங்களும் நானும் தேவனுடைய கர்ப்பப்பையாய் மாறிவிட வேண்டும். அப்போதுதான் ஜெப ஆவியான வர முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றீங்களே இல்லையா? என்னோட வாழ்க்கை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு I have experienced many men and women have set free. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் விசுவாசி, புது விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு என்னுடைய சிநேகனுடைய அவருடைய நண்பன் மரணத்துடைய நிலையிலே வந்து விட்டார். அப்பொழுது எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் சொன்னார், இளன் நீங்களும் அவரும் நம்ம எல்லாம் இந்த நபருக்காக உபவாசம் பண்ணுவோன்னு. அப்ப நான் அந்த நாட்களிலே இதை வைராக்கியமா இறங்கி உபவாசம் பண்ணி ஜெப ஆவியை நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜெப ஆவியை நிரம்பும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அந்த தரிசனத்துக்குள்ளே ஒரு crocodile, முதலை, அப்படியே அந்த முதலையை பார்க்கிறேன். அது முதலை ஓடுகிறது காட்சியை பார்க்கிறேன். அதன் பிறகு செய்தி வருகிறது, he was alive. அவர் உயிரோடு வந்துவிட்டார். ஏன் தெரியுமா? when you strongly desire, நான் வைராக்கியமோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த நாட்கள் ஜெப ஆவி என்னை பத்தி ஒன்றும் தெரியாது. சோ என்ன சொல்ல வரேன்னா, சம்திங் கேன் பி பர்த். அந்த நாளிலே ஒரு லாசரஸை நான் உயிர் தெள வைச்சேன். பிரியமார்களே, நீங்க யார்? நீங்க யாரு உயிர் தெள வச்சீங்க? நான் அநேகர் அடக்கம் தான் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், உயிர் தெள வைக்கவே இல்லை. If that's what your life, then spirit of prayer is not able to come. விளங்கு உங்களுக்கு? விளங்குச்சா? ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். தொடர்ந்து வாசிமா. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். என்ன பார்க்கிறோம்? ஏன் 7 தடவை? லக்கி நம்பர் பாஸ் அப்படியே சொல்றீங்க? இல்ல, 7 என்று சொல்லும்போது பூர்ணம். அப்படின்னா there is a completion was taking place. நான் சொன்ன spirit of prayer வந்துச்சுன்னா 1 வாரம் எடுக்கலாம், 1 மாதம் எடுக்கலாம். it wants to bring to a place of completion. ஏதோ ஒரு காரியத்தை பிறக்க வைக்கும், ஆவியிலே பிறக்க வைத்தது. அதனால்தான் அவனுக்கு ஒரு அடையாளம், உள்ளங்கை மேகம் is a sign of something that is been birth. அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. நவீன் ஏன் அழுகுறப்பா? அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்கின்றான். ஏ உள்ளங்கையை மேகம் தான் பார்த்தான், ஏன் ரதத்தை எடுத்து ஓட சொல்றான்? தொடர்ந்து வாசிமா. அதற்குள்ளாக வானம் மேகங்களிலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். என்ன பார்க்கிறோம்? It's a spirit of prayer. It's birthing out. பிரியமானங்களே, அதுதான் என்னுடைய ஏக்கம். இந்த சபையிலேயே ஜெப ஆவி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் இந்த சபையிலே
பிறக்க வைக்க வேண்டிய காரியங்கள் பிறக்க வைக்கும். It will birth. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப ஆவி இருந்துச்சுன்னா எதெல்லாம் பிறக்க வைக்க வேண்டியதோ பிறக்க வைக்கும். Why that is operating? ஏன் மரணம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து, ஏன் உங்களுக்குள்ளே சில காரியங்கள் சரியாக அமையவில்லை? ஏனென்றால் ஜெப ஆவியினால் நீங்க நிரப்பப்படவில்லை. You are not operating in the spirit of prayer. ஒன்று, அது காலங்களுக்கு எதுவா ஆவியான தேவன் செய்வார் என்று சொன்ன. இன்னொன்று, நம்முடைய ஏக்கத்தினால் ஆவியான தேவன் அந்த ஜெப ஆவியை விடுவிக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? எத்தனை விளங்குச்சு நான் சொன்னது? புரிஞ்சுச்சா? கலாத்தியர் 4:19 வாசிப்போம். பவுல் இங்க என்ன சொல்றா பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை. ஆனா எந்த பவுல் சொல்றாரு? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவர் இடைவிடாமல் ஜெபிக்காவிட்டால் அவர் சொன்னது பொய். உண்மைதானே? Pray without cease என்று சொன்ன நபர் cannot be just saying but must be actions. இடைவிடாமல் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஜெப ஆவி அவசியம். பிரியமானவர்களே, அந்த ஜெப ஆவியை நீங்க பற்றி கொண்டீங்களா? இடைவிடாமல் ஜெபிக்கும் போது நடக்கும். இங்க பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியா சபையை பார்த்து சொல்றாரு, நான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும்படி நான் கர்ப்ப வேதனை அடைகிறேன். அப்படி என்றால் என்னத்தை பிறக்க வைக்க வேண்டும் விரும்புகிறார்? அந்த கலாத்தியா சபையை உள்ளவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவ போல மாற வேண்டும் என்று அவர் ஏக்கத்தோடு இருந்தார். அந்த ஏக்கமானது அது ஸ்ட்ராங் டிசையர் என்ன செய்தது? ஜெப ஆவியை அவருக்குள்ளே கொண்டு வந்து அவர் கர்ப்ப வேதனை அடையும்படி செய்ய வைத்தது. நீங்கள் நான் சொன்னதை செய்து பாருங்கள், நடக்கும். அப்ப பவுல் கிறிஸ்து அவர்களுக்குள்ளே உருவாகும்படி கர்ப்ப வேதனை அடைஞ்சார். So a strong desire அப்படி என்றால் ஒரு ஆழமான ஒரு ஏக்கம். அந்த ஆழமான ஏக்கம் என்ன செய்தது? ஜெப ஆவியானவரை கொண்டு வந்து கிறிஸ்து அவர்களுக்குள்ளே பிறப்பிக்கத்தக்கதாக என்ன செய்து கர்ப்ப வேதனை அடைய செய்வது. என்னுடைய ஆரம்ப நாட்களை பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் கர்ப்ப வேதனை அடைஞ்சிருக்கேன். ஒரு முறை எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நீ முதல் ஆண்டவர் என்னோட தத்ரூபமா பேசுற அனுபவம். அவருடைய குரலை கேட்டேன். ஒரு தேசத்தில் போய் ஊழியம் செய்யும்படி தத்ரூபமா பேசினார். அப்ப நானும் என் மனைவி என்ன செஞ்சோம், நாங்க அந்த தேசத்துக்காய் எங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பாஸ்டர் ஜோஷுடைய அனுபவத்தோடு அவருடைய பெர்மிஷனோடு நான் அங்கே போவேன். அங்கே என்ன செய்வோம், அந்த தேசத்துக்காய் எல்லாரும் ஜெபிப்பார்கள். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் போது எல்லாரும் ஒரு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் என் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெப ஆவி அது இறங்கி அப்படியே கர்ப்ப வேதனையோடு அழுது கர்ப்ப வேதனையோடு ஜெபிச்சுட்டே இருப்பேன். ட்ரிவேலிங் ஸ்பிரிட், ஒரு ஜெப ஆவி மேரி இருக்கு கேளுங்க. அப்போ தாமசன்ல ஒரு இடத்துல தான் நடந்துச்சு. ஒவ்வொரு சனிக்கிழமை நாங்கள் போவோம். Why? When you have a strong desire, God will release a spirit of prayer. அந்த நேரத்தில் நான் அந்த மாதிரி அழுது புலம்பும் போது அந்த தேசத்துடைய நடக்கிற சம்பவங்களை எல்லாம் தரிசனமா பார்ப்பேன். அப்படியே தரிசனமா வரும். It happens to me. ஏன் தெரியுமா? Strong desire. ஜெபாவி மற்றவங்களா எல்லாம் பார்ப்பாங்க, இந்த ஆளு என்ன இப்படி புலம்பி ஜெபிக்கிறாரு. அந்த கர்ப்ப வேதனை அடைகிற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாதிரி ப்ரே பண்ணுவேன். நான் எனக்கே தெரியாது ஏன் இந்த மாதிரி ப்ரே பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி ட்ரிவியல் பண்றேன் எனக்கு தெரியாது. மற்றவங்க நார்மல் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க இந்த தேசம். ஆனா நாம எனக்கிட்ட வந்த பிறகு நான் ஒரு புலம்பு ஜெபிப்பேன். அந்த ஆக்சுவலி அந்த மீட்டிங் நடத்துறவர் ஒரு வெள்ளக்காரர், இஸ் யூரேஷியன் மேன். அவர் ரொம்ப வியப்படைஞ்சு அநேக முறை பாராட்டி இருக்காரு. என்ன சொல்றேன்னா, இட்ஸ் a spirit of prayer comes upon you when you have strong desire. எனக்கு தெரியும் அதன் மீத்தமாக ஏதோ ஒரு காரியத்தை அந்த தேசத்திலே நான் பிறக்க வைத்துட்டேன். Might not be there, but something in my prayers birth there. அது நிச்சயமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்பா நிற்கும் போது நான் அதை அறிந்து கொள்வேன். ஏனென்றால் ஞாபக புஸ்தகம் இருக்குல்ல, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்,
அந்த புஸ்தகத்தில் ஆண்டு சொல்வார், ஒரு நாள் இந்த நேரத்தில் நீ இந்த கர்ப்ப வேதனையோடு இந்த தேசத்துக்காக ஜெபித்த போது அந்த காட்சி காண்ப அந்த காரியத்தை குறித்து அவர் ஆண்டு சொல்லியிருப்பார். That's the concept of prayer. There's a completion taking place. வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமான வாழ்க்கையை வாழணும் பிரியமானவர்களே. ஏதோ பிறந்தோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அல்ல, நோக்கம் இருக்கு, குறிக்கோள் இருக்கு. சரியா? அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. விளங்குது உங்களுக்கு? ஹலோ, அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவருடைய நிழல் ஓவர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய நிழல் அல்ல பிரியமார்களே. ஏனென்றால் பேதுரு ஜெப ஆவியிலே நிரம்பப்பட்டவன். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவனை பார்த்தேனே, எனக்கு வெள்ளியும் பொன்னும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுது. அது என்ன, ஜெப வேளையிலே அது சொல்லப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அப்படி என்ன, ஜெப ஆவியிலே நிரம்பப்பட்ட ஒரு மனிதன் மீது தேவ ஆவியான வல்லமை அப்படியே பொழிந்து செய்கிறார். When you are in the spirit of prayer, எனக்கு அனுபவம் இருக்கு. ஜெப ஆவியில இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு அப்படியே எல்லாருடைய மனதில் உள்ள காரியங்களே தெரியும். போன வாரம் முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா, மார்ச் மாசம் முழுவதும் ஆண்டவர் சொன்னேன், நான் அதிகமா ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா 2 நபர்களை குறித்து குறிப்பாக ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். குறிப்பா எந்த நிலையில எந்த காரியங்கள் எத்தனை வருஷம் முன்பா நடந்த காரியம், அதை குறித்து எப்படி இப்ப நாட்களே அது பாதிக்கிறது குறித்து சொன்னாரு. அப்ப அந்த நபர்களோடு நான் சொல்லும் போது, நான் ஒரு நபரோடு சொல்லும் போது அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன் தெரியுமா? when you are in the spirit of prayer, ஜெப ஆவியில் இருக்கும்போது நீ அல்ல, பரிசுத்த ஆவியான உன் மூலமா செயல்படுவார். It's a spirit of prayer. அப்படியே ஆவியின் கண்கள் திறந்துரும். அவங்க உண்மையாய் பேசுறாங்க, பொய் பேசுறாங்க அப்படி தெரிஞ்சிடும். அவங்க என்ன செய்ய போறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். That's a spirit of prayer. ஹலோ, அந்த ஆவி, ஜெப ஆவி நமக்கு அவசியம். விளங்குதா உங்களுக்கு? கிளியரா இருக்கா? சோ இந்த ஜெப ஆவியிலே நீங்க பிறக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? ஜெபங்கள் என்னது? சேகரிக்கப்படும். accumulated. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே சிலமே எத்தனை, ஒரு நிமிடம் அல்ல, maybe more than 3 to 4 hours ஜெபம் சேகரிக்கப்பட்டது. லாசருவை எழுப்பும் முன்பாக அவர் 2 நாள் தங்கி விட்டார். அப்படின்னா ஜெபம் சேகரிக்கப்பட்டது. அப்படின்னா I believe that you would have spent 2 days 24 hours 40 hours accumulating. எத்தனை விளங்குது உங்களுக்கு? விளங்குதா சிஸ்டர்? நம்முடைய ஜெபம் சேகரிக்கப்படணும். சேகரிக்கப்படாதனால தான் என்ன நடக்குது? சில காரியங்கள் தாமதமாகுது, சில காரியங்கள் நிறைவேறாம போய்விட்டது. சரி, அடுத்த காரியம் பார்ப்போம். persistent prayer. ஏன் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும்? சேகரிக்க ஜெபங்களை உங்களுக்கு வேண்டும் என்றால் தொடர்ச்சியாய் நீங்க ஜெபிக்கணும். முதலாவது ஜெப ஆவி இருக்கும்போது ஜெப ஆவியான என்ன செய்வாரு? நம்ம மூலமா சில காரியங்களை பிறப்பிக்கத்தக்கதாக என்னது, அநேக ஜெபங்களை அதிகமாய் சேகரிப்பார். Because when the spirit of prayer come upon you, he will accumulate more prayer concerning something, and he will birth out. But persistent prayer, what it does, it also accumulate prayer. எத்தனை விளங்குதா சொல்லுது? If you are not a man or woman not consistent in prayer, then you will never accumulate prayer. நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு காரியங்களை ஜெபிக்கிறா இல்லாமல் தொடர்ச்சியான ஜெபம் இல்லாதவர்களா இருந்தீங்களா, ஜெபம் உங்களுக்கு சேகரிக்கப்பட முடியாது. 2 நிமிஷம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஜெபம் சேகரிக்க முடியாது. மேபி உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருக்கலாம். அதுவே உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், அல்லது உங்க சபையின் பாஸ்டரா இருக்கலாம், யாரும் ஜெப பார்ட்னர்ஸா இருக்கலாம். அவங்களுடைய காரியங்களை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. Not because of your prayer.
Some prayer needs volumes. தெரியுமா உங்களுக்கு? அதை நான் காண்பிக்கிறேன். முதலாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3 20-21. Ephesians chapter 3 verse 20 and 21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படி என்றால் எப்படி மகிமை உண்டாகும்? ஜெபம் அங்கீகரிக்கப்படுதால். அவ்வளவுதானே 21ஆம் வசனம் சொல்லுது. 20ஆம் வசனத்தை பாருங்க. அங்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். Why many times something is not happening inside you? வாசிப்போம், ஆங்கிலத்தை வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், Ephesians chapter 3 verse 20. நான் கவனமா கேளுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். Now to him who is able to do far more abundantly. அப்படி என்றால் தேவனை குறித்து வர்ணிக்கிறார். far beyond அப்படி என்றால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சிறந்த விதத்தில், மிகுந்த விதத்தில் அவர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று சொல்றாரு. Now to him who is able to do far more abundantly. அப்படி என்றால் நீ வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெருமை, மகத்துவமான பெருமையான காரியங்களை செய்ய வல்லவருடைய தேவன் அவர். ஓகே, அப்படி சொல்றாரு. ஓகே, அடுத்து என்ன சொல்ற? பியாண்ட் ஆல் தட் யூ ஆஸ்க் அண்ட் திங்க். அப்படி என்றால் நீ நினைக்கிற காட்டிலும் கேட்கிற காட்டிலும், நீ ஒரு காரியத்தை கேட்கிற நினைக்கிற அவைகளை காட்டிலும் பெரிதான மகத்துவமான அளவிலே செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்றாரு. ஓகே, தேவனை குறித்து சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றா பாருங்க. According to the power that works in you. இங்கதான் நமக்கு தெரியவில்லை. According to the power that works in you. According to the power works in you. அப்படினா என்ன? There is an accumulation of power that need to be in you to works in you. அப்படி என்றால் வல்லமை உனக்குள்ளே சேகரிக்கப்பட வேண்டும். அந்த வல்லமை ஆங்கிலத்தில் வாசி, தமிழ் வாசிமா. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. மறுபடியும் வாசிமா அந்த முதல் பாகத்தை. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நமக்குள்ளே கிரியை செய்யும்படி வல்லமையின்படியே. அப்படின்னா அந்த கிரியை செய்ய வல்லமையின்படி தான் என்ன செய்ய முடியும்? அவரை நீ கேட்கறியும் நினைக்கிறோம் அதிகமாய் செய்ய முடியும். அப்படி என்றால் அந்த வல்லமை அக்கார்டிங் டு தி பவர். அப்படின்னா உனக்குள்ள லேசா இத்தனோடு ஒரு தண்ணியில் கப்பல்ல இருக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா என்னது? சில பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த தண்ணி மாதிரி லேசா அதை பற்றி தண்ணியில் வந்து லேசா கப்பல தண்ணி இருக்கும் கொஞ்சம் ஒரு டிராப்பு. அந்த மாதிரி வல்லம் உங்களுக்குள்ள இருக்கு. Why? Because you never pray. காலையில் எழுந்திரிச்ச பிறகு ஆண்டவரே டெய்லி வாசிச்சு ஆண்டவரே ஆசீர்வதியும், அதோடு பேருது. Because there is no accumulation of power inside you. According to the power that works in you. அந்த power யாரு? பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is the one can storage the power inside you. அந்த வல்லமை உனக்குள்ளே சேகரிக்கிறவர் ஆவியானவர். எப்பொழுது பிரியமானவர்களே? ஜெபத்தில் இருக்கும் போது. அப்போதான் நீ நினைக்கிறதும் கேட்கிற காட்டிலும் அதிகமாய் சிகரமாய் செய்கிறவர் அந்த வல்லமை செய்ய முடியும். That power can be released. விளங்குதா உங்களுக்கு? Storage of power. It happens when you pray persistently. தொடர்ச்சியாக ராம் முழுவதும் ஜெபிப்பு, விடிய காலை ஜெபிக்கு, மத்தியான ஜெபிக்கு, அந்த மாதிரி ஜெபிச்சு பாருங்க. Storage powers will be inside you. அப்ப நீ கேட்கும் போது நினைக்கிற காட்டிலும் அதிகமாய் செய்கிற நிலைக்குள்ள ஏன் வரும் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்க அந்த வல்லமை அப்படியே அதை போய் செயலாட்டும். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அடுத்த காரியத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க.
அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. என்ன பார்க்கிறோம்? ஆங்கிலத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation chapter 5 verse 8. Golden bowl full of incense, which is a prayer of the saint. அந்த போல பாத்தீங்களா? கோல்டன் போல், தங்க கலசம். அந்த தங்க கலசத்தை என்ன பார்க்கிறோம்? நிறைவான என்னது? தூவ கலசம் இருக்கு. அந்த தூவ கலசம் தான் ஜெபம். நிறைவாய் இருந்தது பாத்தீங்களா? நிறைவா இருக்குது பாத்தீங்களா? அப்படிதான் நீங்களும் உங்க ஒவ்வொருவருடைய ஜெபத்தை ஒரே சுமக்கிறது. தேவதூதன் ஒரு இது கோல்டன் போல கொண்டு வர போறாரு. அந்த கோல்டன் போல் எம்டியா இருக்கா இல்ல கொஞ்சமா இருக்கா? accumulation of prayer. பாக்குறீங்களா? எத்தனை கண்ணை திறந்து பாத்தீங்களா இல்லையா? மறுபடியும் ஆங்கிலத்தில் சத்தமா வாசிப்போம். கோல்டன் போல் ஃபுல் ஆஃப் இன்சென்ஸ். தமிழ்ல கோல்டன் போல் அப்படின்னா தங்க கலசம். அப்படின்னா ஆவிக்குரிய உண்மையை பார்க்கிறோம். உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபத்தை சுமக்கும்படி ஒரு தங்க கலசம் இருக்கு. அந்த தங்க கலசத்திலே ஜெபம் நிறைவா இருக்கணும். ஜெபம் நிறைவா இருந்தா தான் அதுக்கு பதில் கொடுக்க முடியும். That's the law of the heaven. வாசிபா தமிழ்ல. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை நிறைந்த. சோ கேள்வி, ஏன் சில வேளை உன் ஜெபம் பதிலளிக்கப்படல? அந்த தூப கலசம் நிறையல. அது நிறைக்கிறது யாருடைய வேலை? உன்னுடைய வேலை. விடா பிடிவாதத்தோடு ஜெபிப்பது, கன்சிஸ்டன்ட் பிரேயர். என்ன வந்தாலும் எது பாத்துங்க. என்ன இந்த வாரம் முழுவதும் என்ன வியாதியோட நிலைமை உங்களுக்கு என்ன நடந்தது தெரியாது, அப்புறமா சொல்றேன். ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஐ வில் கன்சிஸ்டன்ட் பிரேயர். நான் விடாப்பிடிவாதத்தோடு ஜெபிக்க, விடிய காலை ஜெபிக்க போறேன், ராமுழு ஜெபிக்க போறேன். இட்ஸ் மை கன்சிஸ்டன்ட். ஏன் தெரியுமா? ஐ வாண்ட் டு ஃபீல் தி போல். Some of your destiny is not been நடக்கல because the bowl is not filled. உன் குடும்பத்தில் சில மாற்றங்கள் வரல, விடுதலை வர. ஏன்? அந்த தங்க கலசம் நிரப்பப்படல. ஏனென்ற வேதம் சொல்லுது இட்ஸ் ஃபுல். அப்படின்னா இட்ஸ் ஃபுல் மீன்ஸ் யாரு நிரப்புறா? தேவதூதன் நிரப்பி கொண்டிருக்கானா? இல்லையே. நீங்களும் நான் இந்த பூலோகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் தான் தேவதூதன் அதனை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவதூதன் ஏறுவதும் இறங்குவதும் போன வாரம் பார்த்தோமா இல்லையா? So delay is not God. You prolong that. You procrastinate. அப்படி என்ன? தொடர்ச்சியான ஜெபம் இல்ல, விடாப்பிடிவாதத்தோட ஜெபம், persistent prayer இல்ல. அப்படித்தானே லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு விதவையை குறித்து பேசுகிறார். அந்த விதவை என்ன செஞ்சார்? தொடர்ச்சியாக விடாப்பிடிவாதத்தோட. அந்த இடத்துல வேதம் சொல்லுது worn out என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையிலே நீங்க ஏன்ஷியன்ட் கிரீக் பாத்தீங்க, ஏன்ஷியன்ட் கிரீக் உடைய வரைபடத்தை காண்பிக்கிறார். அப்படி என்ன? பாக்ஸிங் மேட்ச்ல என்ன நடக்கும்? ஒரு ஆளு ஒரு பஞ்ச், ஒரே ஒரு நாக் அவுட், அவ்வளவுதான். தொடர்ச்சியான ஜெபம், it will give knock down for the devil. Persistent prayer. ஜெப கூட்டத்தில் நீங்க வர மாட்டீங்க. வராத காரணம் என்ன தெரியுமா? இந்த முக்கியத்துவத்தை நீங்க இழந்துறீங்க. பரவாயில்ல பாஸ்டர், நம்ம ஜெப சபைக்காக ஜெபிக்க. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தனால தன்னுடைய சிறையிருப்பு மாறியது. எதுஷா? நீ ஜெப கூட்டத்தில் நீ ஜெபிக்க என்ன நடக்கும்? ஓ சிறையிருப்பு மாறும். அதுதான் ரகசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வாசிப்போம். இதிலும் அதே தான் சொல்லுது. இங்க கோல்டன் போல். இங்க பாருங்க, வேற என்ன பாருங்க?
வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிப்பிடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிப்பிடித்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. என்ன நடந்துச்சு? கோல்டன் சென்சர். ஆங்கிலத்தில் வாசிப்போம். நான் லுக் அட் மீ. இங்க ரெண்டு பிக்சர் இருக்கு, போல்ஸ் அண்ட் சென்சர். ஓகே, வாசிப்போம். என்ன பார்க்கிறோம்? கோல்டன் சென்சர், கோல்டன் போல். நான் நம்புகிறேன் கோல்டன் போல் இஸ் அபவுட் இண்டிவிஜுவல், ஃபேமிலி. கோல்டன் சென்சர் நேஷன்ஸ். ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் ஜெபம். 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது? அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை பலிபீடத்திலிருந்து எடுத்து தூப கலசத்தில் வச்சு பூமியில எறிகிறான். நடக்குதா? இட்ஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் பிரேயர். Why something is not happening in your nations? ஏன் தேசத்தில் ஒரு மாற்றம் இல்லை? Because church failed to pray. Failed to pray. Accumulation of prayer. So என்ன பார்க்குறீங்க? ஒரு உண்மையை தான் சொல்ல விரும்புகிறேன். God stores prayer. தேவன் என்ன செய்யறா? நம்முடைய ஜெபங்களை சேகரிக்கிறார். ஏன்? அதை சேகரிக்கும் போது ஒரு கட்ட வந்த பிறகு அந்த சேகரித்தவுடைய நிலை நிறைவாய் மாறும் போது பூமியிலே உங்களுடைய ஜெபத்துடைய பதில் வரும். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன். தேசத்தோட மாற்றம் அடும். All these happens only இரண்டு காரியம். ஜெப ஆவி, விடாப்பிடிவாதத்தோட ஜெபம், persistent prayer. ஜெப ஆவி comes from the Holy Spirit. Persistent prayer is something that is desperate and discipline must come inside you. இது ரெண்டு நடக்கலனா என்ன நடக்காது தெரியுமா? நிறைய தீர்க்கதரிசன வார்த்தை உனக்கு சொல்லப்படலாம், நிறைய வார்த்தைக்கு சொல்லப்படலாம். அவைகள் ஏன் நிறைவேறல காரணம் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தூப கலசம் தூப வேணுதே, நிறையல. The golden bowls and the golden incense never. நிறைவாதனால என்ன நடக்குது தெரியுமா? ஜெபங்கள் பதில் அளிக்கப்படவில்லை. I don't know about you. நீங்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கீங்களோ. சற்று முன்பாக வினோத் கடைசியா பாட்டு நடத்தும் போது இந்த பாட்டு எப்போது என்னோட உள்ளத்தில் இருக்கும். Jesus, I want to be a man of prayer. When you see me as a man of prayer. என்னுடைய ரட்சிப்பு நாட்களில் நான் ரட்சிப்பு அடைந்த போது நான் அதிகமாக ஜெபித்தேன். எனக்கு தேவன் ஜெபம் தான் அதிகமாக கற்றுக் கொடுத்தார். என்னோட முடிவு நாட்கள் வரைக்கும் என்னோட ஜெபிச்சு ஜெப ஆவியிலே நிரப்ப ஆளுகா இருக்கப்படுறேன். Because I want to bring accumulation of prayer. ஜெபங்கள் கூட சேகரிக்க 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 தேசத்தில் எழுப்புதல் வரணும், சமுதாயத்தில் மாற்றம் உண்டாகணும், சபைகள் எழும்ப வேண்டும். That's what God wants us to do.